जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करनम, जय श्री राधा गोपाल जी करनम, जय गौरांग महाप्रभु नित्यानंद करनम, जय श्री रूप रघुनाथ करनम, जय श्री पुरोபாதி மகாராஜ் கர்ணம், என் குருநாத கர்ணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விருஷா கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பக்தி விருஷா கிளாஸ்க்கு நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. அப்ப தொடர்ந்து வந்து இருக்கீங்க. எல்லாத்துக்கும் எப்போதும் சொல்ற மாதிரி தான் பக்தி விருஷா என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் நினைப்பாங்க புதுசா வந்தவங்களுக்கு தான் கிளாஸு, நம்ம பழைய டியூட்டி அதெல்லாம் கிடையாது. பக்தி விஷயம் என்பது பாத்தீங்கன்னா நம்மளோட பக்தியுடைய விஷயங்கள், நம்மளுக்கு உண்டான கேள்வி பதில்கள், நம்மளுக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச முடியும். நிறைய வந்து ஆச்சரியம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்டு தான் பக்தி விருஷா. இதுல வந்து நான் எப்போதும் சொல்லுவேன், இது வந்து எல்லாமே நீங்க எல்லா டைரக்ஷன்லயும் போயிட்டு வரலாம். உதாரணத்துக்கு பகவத்கீதை, பாகவதம், சரிதாமிரம், அது ஒரு மூட்ல இருக்கும் அந்த ஸ்லோகங்கள். ஸ்லோகம் படிதான் நம்ம வந்து போக முடியும், வேற டைரக்ஷன் போக முடியாது. பக்தி விஷயம் என்பது நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு ஆர்டிகல் நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய மகாராஜோட ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சு வரோம். எப்படி வந்து அபராதங்கள் பார்த்து வந்தோம், 10 நாம அபராதங்கள், எவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? தொடர்ந்து நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்ன தெரியுமா? யார் தெரியும்? போஸ்டர்ல என்ன போட்டிருந்தோம்? இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் தலைப்பு என்னது இன்னைக்கு பக்தி விஷால? யார் பார்க்கலையா? 4 வகை. ஹரே கிருஷ்ணா பிரபு. 4 வகை அனர்த்தங்கள். 4 வகை அனர்த்தம் போட்டிருந்தேன். நம்ம பிரபு சீதா பண்ணிட்டாரு. 4 வகையா போட்டிருந்தேன். அனர்த்தங்களை பத்தி பார்க்க போறோம். அனர்த்தங்களை பார்க்க போறோம். நான் 4ன்னு சொல்லவே இல்லை அதுல. போன வாரம் கிளாஸ்ல சொன்னீங்க. இல்ல அது 4 வந்து பொதுவா. இந்த கிளாஸ்ல அனர்த்தம் என்ற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். சொல்லுவாங்களா, நீ பாரு அக்கு வேணா ஆணி வேற பிரிச்சரம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப வெல்கம் டு பக்தி விஷ கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் 1 கிளாஸ் வந்து என்னதுன்னா அனர்த்தம். அனர்த்தத்துல நம்ம வந்து பார்ட் 1 பார்க்க போறோம். அது எத்தனை பார்ட் போகும்போது நமக்கு தெரியாது. ஓகேவா? உற்சாகமா கேட்கறதுக்கு எல்லாரும் வரவேற்போம். ஆச்சாரியர்கள் கருணையுடனும் புரோபத கருணையுடனும் இதை வந்து தொடர்ந்து உற்சாகமா செய்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ராதாஜீவன் பிரபு, நீங்க இதை பேசுறீங்களா, நீங்க சொந்தமா பேசுறீங்களா இல்ல ஏதாச்சும் வச்சு ஏதாவது யாரோட போட் பண்ணி பேசுறீங்களான்னு கேட்பீங்க. நிறைய பேர் எனக்கு சந்தேகம் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது, இந்த அனார்த்தங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா 2 ஆச்சரியர்கள் முக்கியமா பேசியிருக்காங்க இதை பத்தி. ஒண்ணு வந்து ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூர், அவர் அனார்த்தத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. பிறகு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் மாதுரிய கடம்பினி என்ன சொல்லக்கூடிய புஸ்தகத்துல அனார்த்தத்தை பத்தி பேசியிருக்காரு. நிறைய பேர் வந்து அனார்த்தங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் 4 நினைக்கலாம். இங்க 4 இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அந்த ஒரு அனார்த்தத்துக்குள்ளயும் நிறைய டிவிஷனா பிரியுது. இந்த அனார்த்தங்களை என்ன ஆகுது, இது ஏன் நம்ம கத்துக்கணும், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் அனார்த்தம். அனார்த்தம்னா வந்து என்ன அர்த்தம்னா, அனார்த்தம்னா அர்த்தானா வந்து சொத்து. ஓகேவா? அனார்த்தானா அது சொத்து இல்ல, அது அழுக்கு, அது குப்பை, அது சாக்கடை அப்படி சொல்றதுக்கு அர்த்தம். அதான் அனார்த்தம். ஓகேவா? அப்ப இந்த அனார்த்தங்கள், இந்த அழுக்குகள் எங்க இருக்குன்னா, இந்த அழுக்குகள் அனார்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்மளுடைய மனதுல தான் இருக்கு. இந்த அனார்த்தங்கள் எங்க இருக்குன்னா மனசுல தான். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப ஆச்சரியங்கள் இங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஓகே பகவான் demigod commit offense to lotus feet பகவான், don't commit offense, I very careful. ஓகே, அதாவது நம்ம வந்து அபராதங்கள் வந்து இந்த பக்தி பாதையில அபராதங்கள் பண்ணாம நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த பக்தியை பண்ணணும். ஓகேவா? அபராதங்கள்லாம் என்னது, அபராதம் என்ன அர்த்தம், அபராதங்கள்லாம் என்ன வந்து 10 வகையான அபராதங்களை பார்த்துட்டோம். அந்த அபராதங்களை எப்படி வெளியாக்கணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நிர்மலமானது கரெக்டா இல்லையா? நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோமா இல்லையா? நீ தொடர்ந்து வரீங்கன்னு நினைக்கிறேன். அபராதங்கள் எப்படி வெளியாக்குறதுன்னு அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நம்ம யாரும் கிளாஸ் கேட்கலையோ நீங்க நம்ம யூடியூப் சேனல் பார்க்கலாம். ஓகேவா? அபராதங்கள் என்னென்ன அபராதங்கள், அது ஒரு 5 எபிசோடா பார்த்தோம், 5 வாரம் பார்த்தோம். பிறகு அபராதங்கள் எப்படி நம்ம கிட்டே நம்ம வெளியாக்குறது, அதுக்கு முன்னாடி டெக்னிக் என்னது, மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, அபராதங்களை
நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அப்ப சரணாகதி இந்த பக்தி பாதையில முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி. இந்த சரணாகதி வந்து போய் நிறைய பேர் கேட்பாங்க, ஜஸ்ட் சரண்டர் டு கிருஷ்ணா, சரண்டர் டு கிருஷ்ணா, சரண்டர் டு கிருஷ்ணா. சரணாகதி அடையிறதுக்கு பகவான் கிட்ட சரணாகதி அடையிறது நம்மளோட கோல் வச்சுக்கோமே. பகவான் முழு சரணாகதி அடையணும். சரணாகதி அடையணும்னா இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் முன்னுக்கு இருக்கணும். அது என்னது? அது நம்ம என் கிளாஸ்ல நான் ஒண்ணி பேச மாட்டேன், டிஸ்கஷனுக்கும் புதுசா வந்தவங்களும் சேர்த்து சொல்லிக்கிறேன். நீங்களும் பதில் பேசும், நானும் பேசுவோம். அப்பதான் வந்து எல்லாரும் ஒரே கூட்டுக்குள்ள ஒரே மைண்ட் சொல்லி போக முடியும். நான் ஒண்ணு பேசியிருந்தேன்னா எப்படி ஆயிரும்னா, நான் வந்து சும்மா ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஆயிரும். கம்மிங் டு பாயிண்ட், சரணாகதியை அடையணும் பகவான் கிட்ட. சரணாகதி அடையணும்னா நமக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் தேவைப்படுது சரணாகதி அடையிறதுக்கு. என்னது அது? யாரும் சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா வந்து நம்பிக்கை வேணும் பிரபு, பகவான் மேல நம்பிக்கை வேணும். எஸ், வெரி குட் வெரி குட் மாதாஜி. நான் நினைச்சேன் நிறைய பேர் போயிட்டு பிறகு சுத்தி வரலாம் நினைச்சேன். முதல் நினைச்சு சொல்லிட்டீங்க. சரணாகதி வேணும் என்றால், சரணாகதி அடையணும்னா நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? ஒருத்தவங்க முழுசா வந்து அவங்கள நம்ம நம்ம அவங்க கிட்ட வந்து நம்மளே கொடுக்க போறோம்னா அது நம்பிக்கை தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு 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 பையன் இருக்கான், ஒரு பொண்ணு வந்து காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணை நம்பி அந்த பையன் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வராங்க வச்சுக்கோங்களேன். அந்த பையன்கிட்டே தன் வாழ்க்கை கொடுக்க போறாங்கன்னா அந்த பொண்ணு எதை நம்பி? நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவங்க வராங்க, முழுசா வராங்க. அந்த மாதிரி பகவான் கிட்ட நம்ம சரணாகதி அடையணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பில்லர், முதல் தூணே வந்து என்னதுன்னா, சரணாகதிக்கு முதல் தூண் வந்து என்னதுன்னா ஸ்ரத்தா, நம்பிக்கை. அன்ஃபிளிச்சிங் ஃபேத், ஸ்ட்ராங் ஃபேத், அதிகமான நம்பிக்கை, அசைக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா? தென் யாரு வந்து நம்பிக்கை வந்து, ஒன்னு விஷயம் சொல்லிக்கிறேன், யாரெல்லாம் வீட்டுல உட்காந்து கேட்கறீங்களோ, டிராவல் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை. வீட்டுல உட்காந்து கேட்கும் போது நீங்க வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கணும். நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். சும்மா இப்படி காதுல பூந்து இப்படி இப்படி விளையாடக்கூடாது. நாளைக்கு என்ன கத்துக்கிட்ட, ஆன்லைன்ல போய் என்ன கத்துக்கிட்டா இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும். ஓகேவா? நிறைய விஷயங்கள் நான் வந்து சும்மா ஹாய் பாய் சொல்லி கொடுத்து நான் அங்க வரல. ஓகேவா? நிறைய விஷயங்களை உங்களுக்காக நம்ம வந்து உழைப்ப போடுறோம். பகவான் நம்ம நம்மளுக்கு சில விஷயம் காட்டுறாரு. அதெல்லாம் தேடி பொறுக்கி எடுத்து நிறைய விஷயம் முட்டை நம்ம இறக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த 1 hour வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக, யூஸ்ஃபுல்லா நம்ம பயன்படுத்தணும். ஸ்ட்ராங் ஃபேத், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒருத்தனை வந்து பக்தனாக மாற்றும். நம்பிக்கை எப்ப அதிகமாகுதோ அப்பதான் ஒருத்தன் வந்து பக்தனாக மாறுவான். நான் பக்தன் நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பக்தன், டிவோட்டிவ்னா வந்து பக்தர்னா வந்து எதன் அடிப்படையில பக்தரா நம்ம வந்து கருதப்படுறோமே. ஆனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளுக்கு 20% தான் நம்பிக்கை இருக்குன்னா நம்ம 20% தான் பக்தர். நம்மளுக்கு 50% பக்தி இருக்க நம்பிக்கை இருக்குன்னா நம்ம 50% தான் பக்தர். நம்மளுக்கு 100%, 100% நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம 100% பக்தர். ஓகேவா? சரணாகதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீமன் கோர்குண்ட சுவாமி மகாராஜ் எப்போதும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சரணாகதி நாட் கண்டிஷனல், நாட் பார்ஷியல், அப்புறம் வந்து டோன்ட் டிமாண்ட். அதாவது எந்த ஒரு, அதாவது பார்ஷியல்னா பாதி சரணாகதி அடிச்சு பாதி பண்றது இருக்கக்கூடாது. நாட் கண்டிஷனல், கண்டிஷனல்னா ஒரு விஷயத்த நான் இது செய், எனக்கு இது பண்ணி கொடு, அப்ப நான் கூட சரணாகதி. அந்த மாதிரி கண்டிஷனலா இருக்கக்கூடாது. கண்டிஷனல், பார்ஷியல், அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை இருக்கும். இந்த மாதிரி வந்து சும்மா வந்து சரணாகதினா வந்து ஒரு ஒரு டிமாண்ட் பண்ணி நம்ம வந்து போகக்கூடாது. சரணாகதினா முழு சரணாகதி. ஓகேவா? அப்ப அந்த சரணாகதி வரணும்னா நமக்கு ஃபேத் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆச்சரிய என்ன சொல்றாங்கன்னா, சதாவான ஜானுகோய் பக்தி அதிகாரா, பக்தி அதிகாரி, சதாவான ஜானுகோய் பக்தி அதிகாரி. பக்தி அதிகாரம், குவாலிபிகேஷன் ஃபார் பக்தி எப்ப கிடைக்கும்? ஸ்ரத்தாவான் ஜானுகோய். எப்ப ஸ்ரத்தா மீன்ஸ் நம்பிக்கை. நம்பிக்கை எப்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுதோ தென் அப்பதான் அவளுக்கு பக்தி அதிகாரம் கிடைக்குது. புரியுதா? அப்ப ஸ்ரத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் ஒருத்தர் வந்து பக்தனா மாத்துது. நான் கூட சில இடத்துல சொல்றது உண்டு. நிறைய இடத்துல நம்ம வந்து 10 வருஷம் டிவோட்டி, 50 வருஷம் டிவோட்டி, 100 வருஷம் டிவோட்டி, 30 வருஷம் டிவோட்டி, நான் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கேன், அந்த டிவோட்டி, நான் வந்து நான் இல்லைன்னா இது நடக்காது தெரியுமா, நான் எப்படிப்பட்ட டிவோட்டி தெரியுமா. இதெல்லாம் வந்து நம்மளை வந்து பகவான் கிட்ட கொண்டு போகாது. பகவான் நம்ம கிட்ட இதை பார்க்கவே மாட்டாரு.
நம்ம உள்ளத்துல வந்து உண்மையிலே பக்தி இருக்கா? எல்லா வகையான பிரச்சனைகளும் வாழ்க்கையில வரும்போது, எல்லா வகையான டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு வரும்போது, இந்த பக்திய ஒரு துளி கூட நம்ம வந்து என்ன சொல்றது வேஸ்ட் பண்ணாம பக்தியில உண்மையிலே வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறோமா? அந்த ஃபேத் வந்து அந்த நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்ப அதுதான் பகவான் பார்ப்பாரு. நம்ம வெளியில என்ன பொசிஷன், நான் டெம்பிள் பிரசிடென்ட், நான் கோ பிரசிடென்ட், நான் தான் பெரிய சமையல்காரன் இந்த டெம்பிள்ல, நான் தான் பெரிய டிவோட்டி, இதெல்லாம் வந்து பகவான் கொண்டு போவாது. ஓகேவா? என்னைக்குமே வந்து பகவான் கிட்ட வந்து என்னைக்குமே பகவான் இஸ் த பாஸ். அவர் தான் வந்து பெரியவர், நம்ம வந்து அடிமை. அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான் எப்படி இருக்கணும். நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்த ஒரு உதாரணம் சொல்லி, இந்த பக்தி சைத்தன்ய சர்மா கிளாஸ்ல போன இந்த முந்தானத்து அதாவது சிவபெருமானோட அடியாறுல முக்கியமான ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திரு மாணிக்க வாசகர். அவர் வந்து அந்த திருவாசகத்தை வந்து எழுதுறதுக்கு வந்து அந்த டெம்பிள் வந்து என்ன திருப்பெருந்தூர் திருப்பெருந்தூர்ல அந்த டெம்பிளோட கோயில்ல அந்த மாணிக்க வாசகரோட பாத்தீங்கன்னா அது 2 விக்கிரகம் வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மந்திரி ராஜாவா இருப்பாரு மாணிக்க வாசகர். சிவபெருமான பாக்குறதுக்கு சும்மா அப்படி கம்பீரமா இருப்பாரு, இருடெல்லாம் போட்டுட்டு. சிவபெருமான பார்த்த பிறகு இப்படி இருப்பாரு. அந்த அவங்களோட ஹம்பிள்னஸ் இருக்கும் அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே. ஏன்னா சமயமான அந்த விக்கிரகத்தை வந்து சமயமா அந்த விக்கிரகத்தோட இதெல்லாம் நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே சரி இந்த உதாரணம் நம்ம கொடுக்கணும்னு அந்த அளவுக்கு அப்படி இப்படி இருப்பார். அந்த மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு இப்படிதான், இதுதான் நம்மளுடைய பொசிஷன். ஜீவேர சொரூபா நித்தேரு கிருஷ்ணதாஸ். நம்ம என்னைக்குமே தாசன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோ சக்கியமோ அதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே தாசன் தாசன் தாசன். கோபி புருத்து பாதகமலையோ தாச 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 அனுதாசா. நம்ம என்னைக்குமே பகவான் சர்வன். ஓகேவா? அப்ப அதுதான் வந்து நம்மளுடைய பக்தி அதிகாரம் கொடுக்கும். அதுதான் நமக்கு நம்பிக்கை அதிகம் வரும்போது நம்ம பக்தனா மாறும்போது, பக்தனா மாறணும்னா என்ன அர்த்தம்னா நம்ம சரணாகதிக்குள்ள போகுவோம். என்ன ஒழுசோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அகங்காரம் குறையும். அதனால மகாபுரம் என்ன சொல்றாரு, சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தனிய சதாஹாரி திரணாடபி சுனிச்சேன தரோதிவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தனிய சதாஹாரி. சுனிச்சேன நம்பர் 1, சைஷ்ணுனா நம்பர் 2, அமானின மானத்தேன நம்பர் 3. சுனிச்சேன வந்து என்னது, ஹம்பிள்னஸ், பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுனிச்சேன சைஷ்ணுனா என்னது டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அமானினா மானத்தேன என்ன அர்த்தம், நம்ம வந்து கிவ் ரெஸ்பெக்ட் ஆன் அண்ட் ஆல். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அப்ப இந்த 3 விஷயம் யாரும் ஒருத்தர் ஒழுங்கா பண்றானோ, உருப்படியா பண்றாங்களோ, தென் கீர்த்தனியா சதாஹரி. திஸ் இஸ் a formula for கிருஷ்ண பக்தி. பிரபு நான் பக்தி பண்றேன், பகவான் என்ன சோதிக்கிறாரு, பகவான் என்ன பக்தி பண்றேன், எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு ஏன் சோ மச் டிஸ்டர்ப் ஆகும்னா சோ மச் அனர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க அனர்த்தத்துக்குள்ள போகல ஆச்சரியர்கள். அது சொல்லியா நம்மளுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றதுதான் இங்கேருந்து முன்னுக்குல இருந்து கொண்டு வராங்க. நானும் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்தி அதிகாரம் வந்து எப்போ கிடைக்கும்னா நம்ம வந்து இந்த 3 ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். சுனிச்சேன சைசுனா அமானின மானத்தின, ஹம்பலா இருக்கணும், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும், மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். ஓகேவா? இல்ல பிரபு அவங்க என்ன மதிக்கல பிரபு, நீங்க என்னதான் ஆகிய பண்ணாலும் மகாபிரபுவோடைய ஃபார்முலா தான். இந்த மகாபிரபு ஃபார்முலா தான் யாரும் மாறவே முடியாது. அவர் இந்த ஃபார்முலா கொடுத்துட்டாரு, இந்த வழிமுறை கொடுத்துட்டாரு. இந்த 3 எப்ப ஒருத்தன் உருப்படியா செய்யறவனும் தன் வாழ்க்கையில, அப்பதான் அவன் பக்தி பாதையில கீர்த்தனையா சதாஹரி கீர்த்தனையா சதாஹரி கீர்த்தனையா சதாஹரி. வந்து ஹம்பிள்னஸ் பணிவு இருக்கணும். சொன்ன பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் எப்படி இருந்தா, மாணிக்க வாசகர் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னும் நிறைய பக்தர்கள் இருக்காங்க, பிரகலாத மகாராஜ் இருக்கிறாங்க, நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. என்னைக்குமே அவன் பணிவு இருக்கணும், அடக்கம் இருக்கணும், ஹம்பிள்னஸ் இருக்கணும். ஹம்பிள்னஸ் வந்து நாட் ஃபார் ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாது, சும்மா ஒரு டிராமா ஹம்பிள்னஸ் இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே இருந்து வரணும். பகவான் சிசிடிவி வந்து நம்ம டெம்பிள்லயோ வீட்லயோ சிசிடிவி எங்க போடுவோம், வெளியே போடுவோம். ஆனா பகவான் ஒரு சிசிடிவி போட்டிருக்காரு, எங்க போட்டிருக்காரு யார் சொல்ல முடியும்? பகவான் ஒரு சிசிடிவி போட்டிருக்காரு, முக்கியமான சிசிடிவி எங்க போட்டிருக்காரு? இதயத்துல பிரபு. வெரி குட் கௌரி மாதாஜி. உள்ளுக்குள் இருதயத்துல இருந்து அங்கே இருந்து ஸ்பாட் லைட் அடிச்சு பாக்குறாரு நம்மளைய. இவன் உண்மையிலே ஹம்பிளா இல்ல இந்த டிராமா ஹம்பிளான்னு பாத்துருவாரு அவரு. ஓகேவா? ஹம்பிள்னஸ் அண்ட் டொலரன்ஸ். 2வது டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. இங்க பிரச்சனை, இங்கேருந்து நம்ம அங்க போவோம், அங்க பிரச்சனை, அங்கே அங்க போறோம். நம்ம எங்க வேணாலும் நம்ம சேவை செய்யலாம். ஓகேவா? எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து கண்டிப்பா இருந்தே ஆகும், அது தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? அதனால வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து எங்க இருந்தாலும் நம்ம சகித்து கொண்டு, அங்க பகவான் இருக்கிறாரு, அங்க வந்து புரோபாதர் இருக்கிறாரு, அது வந்து பொதுவான டெம்பிள். அதனால நம்ம வந்து சகித்து கொண்டு நம்மளோட சேவைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். நம்ம
ஓகேவா? அதே போல பக்தியில மட்டும் இல்ல, வெளியிலயும் நம்மளோட குடும்பத்திலயும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். பக்தியில வரக்கூடாது, போகக்கூடாது. சில பேர் ஹஸ்பண்ட் வந்து பக்தர் இல்லாம இருக்கலாம், மனைவி பக்தரா இருக்கலாம், இல்ல மனைவி பக்தர் இல்லாம இருக்கலாம், கணவர் வந்து பக்தரா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து கூட்டாளி ஃப்ரெண்டு பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க பிரபு? இதெல்லாம் அனர்த்தங்கள். பின்னாடி வரேன், அத வந்து நிறைய இருக்கு. இவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க பிரபு? பிரபு பகவான் மனசு வந்து அவர் மனசு எப்படி போனா போயிட்டு போதும் பிரபு. என் பக்கத்து வீடு ஆண்டி மனசு, என்னோட ஃப்ரெண்டோட மனசு, என் சொந்தக்காரங்களும் என்ன அவங்க மனசு நோக்கிட கூடாது பிரபு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு பெரும் பிரச்சனையா வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்தியில வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்னதுன்னா ரொம்ப 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 சீரியஸா இருக்கணும் நம்ம. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தியில முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தரா மாறணும். என்ன அர்த்தம்? இந்த 3 ஃபார்முலா: அம்பல்னஸ், சகிப்புத்தன்மை, மூணாவது என்னது? மரியாதை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். இப்ப மோஸ்ட் ஆஃப் இடத்துல நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன், நானும் சில இடத்துல பாக்குறேன். ஒரு பக்தர் இன்னொரு பக்தர் வரான்னு இப்படி வராங்க, அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்படியே 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 அவங்கதான் வராங்க. ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா, அங்க ஒரு ஆளு அறவே இல்ல, அந்த மாதிரி அப்படியே அப்படியே போறது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஹரி கிருஷ்ணா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், இல்லைன்னா வந்து சரி அறவே நம்ம பிடிக்கல, சரி நம்ம ஒதுங்கி போയത് நல்லது. ஆனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஹரிகிருஷ்ணன் சொல்லணும்? நான் வந்து மூத்த டிவோட்டி தெரியுமா? நீ ஹரிகிருஷ்ணன் சொல்லு, பிறகு நான் சொல்றேன். நேற்று வந்த பையனி நீ ஹரிகிருஷ்ணன் சொல். அப்படி கிடையாது. அதனாலதான் பகவான் நம்மள ஒரு வார்த்தையை நம்மள ஒரு வார்த்தையை வச்சு பகவத் நம்மளை திட்டுறாரு. யார் சொல்ல முடியும்? நான் எப்போதும் சொல்லுவேன், பகவான் பகவத்கீதை நம்மள வந்து ஒரு வார்த்தையை வச்சு நம்மளை திட்டுறாரு. என்னது? பகவத்கீதை பகவான் நம்மளை திட்டுறாரு, ஒரு வார்த்தையை வச்சு நம்ம திட்டுறாரு. என்னது அது? ஹரே கிருஷ்ணா பிரபு. அகங்கார மூடா. அகங்கார மூடா. கரெக்டா வந்துட்டீங்க. ஆனா முழுசா வரலையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. அகங்கார மூடாத்மா. அகங்கார மூடாத்மா. அது நடுவில் இன்னொரு வார்த்தை வரணும். விமூடாத்மா பிரபு. வெரி குட் பாரதி மித்ரா மதி. அகங்கார விமூடாத்மா. மூடானா முட்டாள்னு அர்த்தம். அகங்கார விமூடாத்மானா முட்டாள கூட சரிப்படுத்திடலாம். என்ன சொல்றாரு? அறிவு இல்லாத முட்டாள வந்து சரிப்படுத்திடலாம். இப்ப ஜெகன் மதை பாருங்க, பிராமணன் ஆனா முட்டாளா இருந்தா அவனை வந்து பாபா மகாபுரு கருணை கொடுத்தோன்னா திருத்திட்டாரு. நம்ம ஏன் வந்து வெறும் மூட ஆத்மான்னு சொல்லாம ஏன் அகங்கார விமூட ஆத்மான்னு சொல்றாருன்னா, நம்ம வந்து வெறும் முட்டாள் இல்ல, அகங்காரம் பிடிச்ச முட்டாள். நம்ம இது நான் சொல்ல, பகவான் சொல்றாரு. நான் ஏன் திருப்பி திருப்பி நம்ம இந்த வார்த்தையில ரிப்பீட் பண்றேன்னா, நம்மளுக்கு வந்து மண்டையில உரைக்கணும். நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பத்தி சும்மா வந்து சாண்ட் ஹரே கிருஷ்ணா, பி ஹாப்பி, சாண்டிங், ஃபீஸ்டிங், என்னது சாண்டிங், ஃபீஸ்டிங், டான்சிங் அப்படி கிடையாது. அதுல எல்லாத்துலயும் ஹாப்பினஸ் இருக்கு. இப்ப சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பினா, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பண்ணியே ஏன் பி ஹாப்பி ஆக முடியல? எல்லா இடத்துலயும் பிரச்சனை, அங்க பிரச்சனை, மனசுக்குள்ள பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. ஏன் நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியல? காரணம்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலா வழிமுறைப்படுத்தப்படல. நம்மளோட மனசை வந்து டெக்னிக்கலா நம்ம கல்டிவேஷன் பண்ணல. நம்மளுக்கு சரியா நம்மளை வழி நடத்தல நம்மள. அதனாலதான் வந்து ஸ்பிரிச்சுவல் இவ்வளவு ப்ராப்ளம் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து கவனத்துல வச்சுதான் நான் ஒண்ணா வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறது. நம்ம நானும் கத்துக்கிறேன், நீங்களும் அதை சேர்ந்து கத்துக்க வேண்டியதான். ஓகேவா? தேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பக்திக்கு. பணிவு, சகிப்புத்தன்மை, ஏன் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, ராஜீவன் பிரபு சொல்லிட்டாருன்னு கிடையாது, மகாபிரபு சொல்றது இது. இந்த 3 யார் ஒருத்தர் செய்கின்றானோ அவன் தான் கீர்த்தனியா சதாரி. இந்த கலியுகத்துல பகவான் லோகத்துக்கு போறதுக்கு ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர்னா இந்த 3 யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு தான் பகவான் கப்பை அனுப்புவாரு. இந்த கப்பையில ஏறி நீங்க பகவான் லோகத்துக்கு வைகுண்டத்துக்கு பூலோகத்துக்கு போகலாம். இந்த 3 வராத வரைக்கும் வர்ற வரைக்கும் எங்களை நம்மளை போட்டு பகவான் வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துவார், நம்ம ட்ரைனிங் கொடுத்துதான் இருப்பாரு. ஓகேவா? ஏன் வர மாட்டது, என்ன பிரச்சனை, அதுக்கு பிறகு பார்க்கலாம். कौन बाक्या कौन जीवे श्रद्धा होई हया से जीवा साधु संगा कोरे हया. If any life or any movement he develop श्रद्धा,
he can do சாது சங்கம். யாரு வந்து நம்பிக்கை வளர்த்துக்கிறாங்களோ, பகவான் மீது ஏதோ லிட்டில் கொஞ்சமா நம்பிக்கை எப்ப வருதோ, அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை வளர வளரதான் அவங்க வந்து அடுத்த சாது சங்கம் பண்ண முடியும், டிவோட் அசோசியேஷன் பண்ண முடியும். நம்பிக்கை இல்லாம ஒருத்தவங்க நம்பிக்கை இல்ல, அவங்கள கிளாஸ் கூட்டு வரீங்க வருவாங்க, ஆனா அடுத்த வாட்டி திரும்பி அடுத்த வாட்டி வர சொன்னா வர மாட்டாங்க, ஏன்னா நம்பிக்கை வரல. அதனாலதான் ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் என்ன பண்ண முதல் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருக்கும் தான் உள்ளுக்குள்ள வந்து சத்சங்கம் பண்ண முடியும். அப்ப அந்த நம்பிக்கை வர்றதுக்கு இப்ப நம்மளா சத்சங்கத்துல வரோம், நம்ம கிளாஸ்ல கேட்கிறோம். அப்ப நம்மளுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு யாரு வந்து நம்பிக்கை வர்றதுக்கு யாரு வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இப்ப உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வந்ததுதான் வர முடியும். அப்ப வெளியில நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு பகவான் என்ன ப்ரோசஸ் வச்சிருக்காரு, யாரும் சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஹரிகிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கோம், ஏதோ நம்பிக்கை வந்துட்டு சத்சங்கம் பண்றோம். அப்ப வெளியில இருக்கவங்க நிறைய பேர் பொதுமக்கள் எல்லாம் வந்து அப்ப நம்பிக்கையெல்லாம் அப்ப செத்து போயிடுவாங்களா? பகவான் அவங்களும் கருணை கட்ட மாட்டாரா? ஆனா பிதாகம் அசை ஜெகதம் சொல்றாரு, நானும் எல்லாத்துக்கும் பிதான்னு சொல்றாரு பகவானே. அப்போ நம்பிக்கை எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாரு? இப்ப நம்மளும் ஒரு காலகட்டத்துல பகவானுடைய பக்தன் இல்லாம தான் இருந்திருப்போம். அப்ப நம்மளுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? யார் அந்த நம்பிக்கை கொடுத்தா? அந்த நம்பிக்கை எப்படி வந்து நமக்குள்ள மனதுக்குள்ள வந்து யாரு வந்து விதைச்சா? யார் சொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ணா பிரபு, முயற்சி பண்றேன் பிரபு. முயற்சி பண்ணுங்க. பக்தர்கள் மூலியமாக. பக்தர்கள் மூலியமாக, ஓகே, பக்தர்கள் மூலியமாக. சரி, ஆனா அல்லது சாஸ்திரம் படிப்பதன் மூலம். இப்போ ஒருத்தவங்க புதுசா ஒரு அக்கா வராங்க வச்சுங்களேன், அவங்க சாஸ்திர நம்பிக்கைலாம் இருக்குமா? இருக்காது வந்துச்சு. ஒருத்தன் வலுக்கட்டாயமா நீ எப்படி எப்படி கஷ்டப்பட்டு வாங்க அவங்க வர மாட்டேன், வேலை இருக்கு, பேபி பார்க்கணும், பிளே ஸ்கூல் விடணும்னு. ஆனா நீங்க கூப்பிட்டு கூட ஒரு 6 மாசம் 5 மாசம் ஒருத்தவங்க வராங்க, ஓகேவா, சரி இவங்க ரொம்ப நாள் கூட்டுறாங்க, சும்மா ஒரு நாள் போகலான்னு. அந்த 1% நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருந்தனால அவங்க வர முடியும். அவங்களோட சாஸ்திர நம்பிக்கை அதெல்லாம் அவங்க சாஸ்திரமே தெரியாது, அவங்க இன்னும் அசைவம் தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து நம்பிக்கையோட உள்ள வர வைக்கிறாரு. அந்த 1% நம்பிக்கை வந்து எப்படி வந்துச்சுதான் கேட்கிறேன். உங்க 1% நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க சத்சங்கத்துக்குள்ள வர முடியும். அது 1% நம்பிக்கை எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தா, அது எப்படி நடைபெற்றது? ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணன் சொல்லுங்க. நீங்க புது பக்தர்கள்னு சொல்றதுனால இந்த மாதிரி தோன்றது பிரசாதமா பிரபு? பிரசாதம் சாப்பிடறதுனாலயா? ஏமாதிரி இப்ப ஒருத்தவங்க கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரசாதமே கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம. சரி, பிரசாதம் ஒரு காரணம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, பிரசாதம் எல்லாம் முன்னாடி ஒண்ணு இருக்கு. நீங்க சில சமயம் பிரசாதம் கொடுத்தா கூட சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் அப்படியே எடுத்து போயிட்டு அப்படியே வந்து வெளியே கூட தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த சீச்சா குரு மூலியமா பிரபு? அது சீச்சா குரு மூலியமாக அவரு சொல்லு, அதனால நம்பிக்கை வேலைக்கு இல்ல மாதாஜி. சொல்லுங்க சேவராணி மாதாஜி, சேவராணி ராதே தேவிதாசி மாதாஜி, சொல்லுங்க. கை தூக்கிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரேம் மாதாஜி, சொல்லுங்க. போன பிறவில உள்ள புண்ணியனால இருக்கலாம். எஸ், வெரி கிட்ட வந்துட்டீங்க. ஆனா அது புண்ணியம்னு வராது, அது ஒரு நல்ல பேர் இருக்கு. என்ன அது? நிறைய கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. கடந்த கால கர்ம பலனா பிரபு? கர்மா. நோ, அதுக்கு பேர் இருக்கு. சுக்ருதி. சம்சோங் மாதாஜி, வெரி குட். சம்சோங் சுக்குர்த்தி இருந்தாதான் நம்ம வந்து இதுக்குள்ள வர முடியும். சுக்குர்த்தி என்னதுன்னா, போன பிரிவுல அதுக்கு போன பிரிவுல பகவான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில சுக்குர்த்தி கொடுத்துருப்பார். சுக்குர்த்தி வந்து என்னதுன்னா, மேபி நம்ம வந்து மனசனா இருந்துக்கலாம், செடி கொடியா இருந்துக்கலாம், மீனா இருந்துக்கலாம், மாடா இருந்துக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். நம்ம பகவானோட நாமத்தோட சத்தம், பகவானுடைய பக்தர்கள் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம செஞ்சிருப்போம். மேபி நம்ம 2 பிரிவுக்கு முன்ன மனசு பிரிவை இருந்துமே. ஆனா எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கணும் இல்ல. எக்ஸாம்பிள், மேபி ஏதோ ஒரு பக்தர்களுக்கு மழை பெய்யற நேரத்துல கொஞ்சம் தங்குறதுக்கு ஒரு ஓரமா ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கலாம். இல்ல நம்ம பேயோ பூதமோ மாடோ ஏதோ இருந்துக்கலாம். பக்தர்கள் நாம சங்கீதம் பண்ணிட்டு போறத சவுண்ட காதல கேட்டுக்கலாம். இதுதான் ஒரு பாயிண்ட். அதனாலதான் பகவான் சைத்தன்யா மகாபிரபுவா கீழே வந்த பிறகு, பூமிக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, எங்க புரி யாக்கே தேரே தாரே கிருஷ்ணா கிருஷ்ண உபதேசா, யார பக்கம் எங்க பக்கம் கிருஷ்ண நாம சொல்லு, கிருஷ்ணா பத்தி பேசு. அப்ப வெளியில நாம சங்கீதம் பண்ணிட்டு போல. ஒருத்தருக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம்,
ஜன்னல் சாத்திக்கலாம். வீட்டுல அம்மா இல்ல சொல்லிடு அப்படின்னு பையன்களை சொல்லி போய் சொல்லி நம்ம அனுப்பி விடலாம். அது என்ன சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனா நம்ம நாம சங்கீதம் பண்ணும் போது அந்த சவுண்ட் உள்ள போகுமா போவாதா? அது சவுண்ட் அவங்க வீட்டுல அவங்க பிடிக்கல, அதனால சவுண்ட் வெளியே நின்றுமா? உள்ள போவோம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா செடி கொடிகளை பாத்தீங்கன்னா சவுண்ட் போவோம். அந்த சவுண்ட் உள்ள போன என்ன ஆகும்? உள்ள போன மனதை வந்து ஒரு பாயிண்ட் டிங்னு உருவாக்கிடும். அந்த ஒரு பாயிண்ட் தான் வளர்ந்து 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 அவங்களைய சட்சங்கத்துக்கு கொண்டு வரும். இதுதான் அந்த அந்த ஒரு பாயிண்ட் சுக்குரி தான் நம்மளை வந்து பக்திக்கு கொண்டு வரும். அதுதான் ஸ்ரத்தா, நம்பிக்கை உருவாக்கும். சரி, ரொம்ப நாள் கூப்பிடுறாங்களே போய் பார்ப்போமே. வர வரும்போது சட்சங்கம் சட்சங்கம் வர 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 கொஞ்சம் நாமஜம் பண்றது, பிரசாதம் இது பண்றது, இதெல்லாம் நடக்கிறது. சுக்குர்த்தி எத்தனை வகை சுக்குர்த்தி இருக்கு பார்த்துட்டு போவோம். நம்ம வந்து ரொம்ப ரஷ்ஷிங்கா போவேன்னா ரிலாக்ஸா பார்த்துப்போம். முடியல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சுக்குர்த்தி எத்தனை வகை சுக்குர்த்தி இருக்கு? நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிடுவோம் நம்ம. சம்சோங் மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணீங்க, ஓகே, நீங்க பேச முடியாது, நீங்களும் பேசலாம். நீங்க என்ன சொல்லலாம். சரி, 3. ஓகே, வெரி குட். அது என்னன்னு தெரியுமா? தெரியுமா? யாரு இருக்கா இந்த குரூப்ல? வேற யாரு? கிருஷ்ண பிரியா மாதிரி தெரியுமா? சுக்குர்த்தி 3 இருக்கு. யாருக்கும் தெரியாது. நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், குரூப்ல இங்க சொல்லியிருக்கேன், கிளாஸ் சொல்லியிருக்கேன், ஆன்லைன்ல சொல்லியிருக்கேன். தட்ஸ் வை நீங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கும் போது அப்பதான் பழகும் நம்மளுக்கு. கர்மா எஸ் யாருன்னு தெரியல. சம்சோங் மாதாஜி நிறைய ஃபாலோ பண்ணிக்க நினைக்கிறேன். நம்ம கரெக்டா சொல்றாங்க. வெரி குட் சம்சோங் மாதாஜி. அதாவது கர்மா உன்முகி சுக்குர்த்தி. ஓகேவா? நீங்க அதுல வெறும் கர்மா இல்ல, கர்மா உன்முகி சுக்குர்த்தி. 2வது ஞான உன்முக சுக்குர்த்தி. 3வது பக்தி உன்முகி சுக்குர்த்தி. 3 சுக்குர்த்தி இருக்கு. கர்மா உன்முக சுக்குர்த்தி யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து மனித பிரிவு எடுக்கும் போது அவங்க நிறைய வந்து பலனை எதிர்பார்ப்பாங்க. நிறைய தான தர்மம் செஞ்சு எப்படா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் கர்ம உன்முக சுக்குர்த்தி. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பை நேச்சரா உள்ளுக்குள்ள இருக்கும். ஞான உன்முக சுக்குர்த்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய நாலேஜ் தேடுவாங்க. ஸ்பிரிச்சுவலு முக்தி அடையணும், நிறைய சொசைட்டிக்கு போவாங்க, நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல்ல கொஞ்சம் ஈடுபாடு இருப்பாங்க. பக்தி உன்முக சுக்குர்த்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பகவானோட பக்தி பாதை கொண்டு வரும். நம்ம கிருஷ்ண பக்தி யாரால வந்திருக்காங்களோ பக்தி உன்முக சுக்குர்த்தி ஒரு பாயிண்ட் உள்ள இருந்தா மட்டும்தான் வர முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி உன்முக சுக்குர்த்தி எப்படி வந்து உள்ளுக்குள்ள வரும், ஒரு ஆத்மக்குள்ள எப்ப வரும்? பாய் நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்ப நம்மளுக்கு புரியணும் ஏன் புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்காவுக்கு போகும்போது ஏன் நாம சங்கீதன்ல அந்த தொம்ஸ்கின் அந்த மரத்தடிக்கு கீழே வந்து பண்ணாருங்க. ஏன்னா அவர் என்ன பண்ற, வந்தோம் நீங்க யாருக்கும் சுக்குர்த்தி இருக்குமா இருக்காதான் அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண சுக்குர்த்தி வந்து ஸ்பிரிட் பண்றாரு. அது உள்ள போய் என்ன பண்ணுது, அவரும் சச்ச பியோ ஆத்மா, பகவானோட சக்தி ஆவேச அவதாரம் சில புரோபாதர். அது ஒரு சுக்குர்த்தி உள்ள போய் என்ன பண்ண எல்லாத்தையும் கொண்டு வருது, நம்பிக்கை உருவாக்குது. ஸ்ரத்தா இஸ் த ப்ராசஸ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா இருந்தாதான், நம்பிக்கை இருந்தாதான் சத்சங்கத்துக்கு வர முடியும். ஓகேவா? அதான் கோன் பாக்கியா கோன் ஜீவே சதா ஜாத்தி ஹோய் சே ஜீவா சாது சங்க கோரு ஹோய். சத்சங்கத்துக்கு வரணும்னா நம்பிக்கை இருந்ததான் வரும். ஓகேவா? அப்ப அடுத்த விஷயம் முழு நம்பிக்கை வைக்கணும். ஓகேவா? யாருக்கு நம்பிக்கையிலையோ அவங்க சாது சங்கம் செய்ய முடியாது, பக்தர் சங்கம் செய்ய முடியாது. ஓகேவா? why or not develop ஸ்ரத்தா? ஏன் நம்ம வந்து ஸ்ரத்தை நம்பிக்கை ஏன் வளர்க்க முடியல? யார் நம்பிக்கை நம்மளால வளர்க்க முடியல? those devotee doing many சேவா but why lacking the faith? நிறைய வகையான சேவைகள் நம்ம செய்யறோம் பாருங்க. டெம்பிள் நிறைய பேர் சேவைகள் செய்வாங்க, நிறைய பேர் வயசானவங்க இது மாதிரி செய்வாங்க. சில பேர் வந்து எப்படியாச்சும் வந்து சேவை செய்வாங்க. நிறைய வகை கிளாஸஸ் கேட்கறாங்க. மலேசியால கிளாஸஸுக்கு பஞ்சமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு முட்டையா கிளாஸ் நடக்குது. ஆன்லைன்ல நடக்குது, ஆன் சைட்ல நடக்குது, டெம்பிள்ல நடக்குது, செமினார் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா ஏன் பகவான் மீது நம்மளோட நம்பிக்கை வந்து ஒன்னும் வந்து அதிகரிக்காம அப்படியே நிக்குது? காரணம் என்ன? நம்பிக்கை வர அடுத்த கட்டத்து நவராம நம்பிக்கை வந்து ஒண்ணும் வந்து உதாரணம் வந்து பாருங்க, பிரகலாத மகாராஜா
அவரை தூக்கி இதுல போடுறாங்க, அங்க போடுறாங்க, இங்க அடிக்கிறாங்க, இங்க பண்றாங்க. செஞ்சதை முழுக்க முழுக்க அவங்க அப்பா, வேற யாரும் சூழ்ச்சியோ கிடையாது, சொந்த அப்பாவே அவருக்கு வந்து யமனா மாறிட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட பிரகலாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 1% கூட அவர் வந்து நம்பிக்கை சரியவே இல்லை கிருஷ்ணர் மீது இருந்து. ஆனா நம்ம பகவான் நம்மளுக்கு ஒரு பரீட்சை வச்சுட்டாருன்னா, நம்மளுக்கு ஒரு 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 எக்ஸாம் வைக்கிறாரு, நமக்கு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் கொடுக்குறாரு, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிளேம் குறை யார சொல்றோம்? பகவான் மீது ஒரு குறை சொல்றோம். என்னது? ஏன் இவ்வளவு பக்தி பண்ணனே, உனக்கு மூட்டை மூட்டையே நெய் விளக்கு கொளுத்துனே, உனக்கு கண்ணு இல்லையா, என்னைய போய் இப்படி பண்ணிட்டியே, என்கிட்ட இதை பறிச்சிட்டியே, என்கிட்ட இதை பண்ணிட்டியே, எங்க அம்மாவை நீ சாவடிச்சியே, எங்க அப்பாவை சாவடிச்சிட்டியே. இந்த மாதிரி படத்தை டைலாக் எல்லாம் பார்த்துட்டு மூட்டை மூட்டை டைலாக் பேசுவோம் நம்ம பகவான் போயிட்டு. இதுதான் நம்மளோட பக்தியில அன்மெச்சூர் ஸ்டேஜ். அதாவது பூர்ணத்துவம் அடையாம ரொம்ப சைல்டி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது நம்மளோட பக்தி. இது நான் பார்த்து என்னோட பார்த்துல ஆச்சாரியர்கள் சொல்ற நான் சொல்றேன். நம்ம பக்தி வந்து நம்ம உடம்பு, நம்ம வயசு பெருசா இருக்கலாம், வயசு கூட இருக்கலாம், ஆனா பக்தி ஒண்ணு வந்து சிறு குழந்தையா தான் இருக்கு. சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து அடம் பிடிக்குங்க, கொடுக்கலன்னா கோச்சுக்க, கொடுத்தாதான் ஹாப்பியா இருக்குங்க. பகவான் நம்மள கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணுமா? நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணுமா? அவர் நம்ம வேலைக்காரா? அவரு நம்மளோட சேவனா? கிடையாது. சில இடத்துல கொடுப்பாரு, சில இடத்துல கொடுக்க மாட்டார். வேணுமணிக்க பிடிப்பாரு, வேணுமணிக்கு அந்த இடத்துல ஃபெயில் ஆக்குவாரு, வேணுமணிக்கு நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாரு, வேணுமணிக்கு நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாரு. காரணம் என்ன? எதுக்காக செய்யறாரு பகவானு? உங்களுக்கு கேட்கறது கொடுத்துட்டே வருவாரு. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு, திருப்பி பிரச்சனை கொடுப்பாரு, மண்டை சுத்த வைப்பாரு, பல பிரச்சனை கொடுப்பாரு. காரணம் என்ன? காரணம் என்ன பக்தர்களே? கிருஷ்ணா பிரபு, அப்பதான் நம்ம வந்து பகவான ஒன்னும் தேடி போவோன்னு. எங்க தேடி போறாங்க பிரபு? கஷ்டம் வரும்போதுதான் பகவான வந்து ஒன்னும் விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க பிரபு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பதில் நல்லா இருக்கு. Hare Krishna Prabhu. சொல்லுங்க பிரேமாதி, சொல்லுங்க. I think to see whether you are really serious in this bhakti or not. Yes, okay. Test our loyalty and faith. Okay, நம்மளோட நேர்மை நம்மளோட நம்பிக்கையை பரிச்சை பண்றதுக்கு. எஸ், வெரி குட், நல்ல பதில் தான். பகவான் வந்து நல்லா பாத்துங்க, சும்மா வந்து பக்தி வந்து ஒன்னும் வந்து ஒரு சீப்பான விஷயம் இல்லை. ஹரே கிருஷ்ணா வரோம், கிளாஸ் கேட்கிறோம், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, நம்மளுக்கு அதான் புரிஞ்சு. யூ நாட் திஸ் பாடி, ஐ எம் த சோல். சாண்டி ஹரே கிருஷ்ணா பண்ணணும், மகாமந்திரம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு மகாராஜ் வர வச்சுங்களேன், ஒரு மகாராஜ் வராரு. இதான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, மகாராஜ் ஹவு டு டெவலப் பக்தி, மகாராஜ் ஹவு டு டெவலப் ஃபேத் டுவார்ட்ஸ் கிருஷ்ணா, நான் பகவான் நம்பிக்கை எப்படி மகாராஜ் ஹவு டு டெவலப் டேஸ்ட் இன் ஹரிநாம், மகாராஜ் எப்படி நாம ஜபத்தை பண்ணல, எப்படி இது பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி மகாராஜ் என்ன பண்ணுவாங்க, என்ன பதில் கொடுப்பாங்க யாருக்கு தெரியுமா? Hare Krishna Prabhu. சொல்லுங்க. Chant more. Chanting more. Then சில பேர் டிவோட்டி கேட்பாங்க, மகாராஜ் so much difficulty மகாராஜ் பக்தி மகாராஜ் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பதில் சொல்லுவாங்க, Do seva. Do seva. Then let's depend on Krishna. கிருஷ்ணா மட்டும் நம்பி இரு. வேற இதுதான் கொடுப்பாங்க, பதில் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரபு, இதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் பிரபு, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். நம்ம நினைச்சுவோம் இதுதான் நினைச்சுப்போம். ஆனா ஏன் வந்து அந்த நம்பிக்கை கல்டிவேஷன் ஆகல? ஏன் அந்த நம்பிக்கை வரல? பதில் கிடைச்சிருச்சு, கேள்வியும் கேட்டாச்சு. அதே கேள்வி பல மகாராஜர் கேட்போம். இதெல்லாம் நான் பார்த்து நிறைய கூத்து பார்த்துருக்கேன், நானு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரே செட்டு கேள்விய இந்த மனுஷன் வந்தா கேட்கறது, அந்த மனுஷன் கேட்கறது. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கொடுக்கற பதில் நம்ம உண்மையை ஏத்துக்க போறோமா இல்லையா நம்ம முதல் தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அப்ப ஏன் பக்தியில வந்து ஏன் நம்பிக்கை வர மாட்டேது? நம்பிக்கை தான் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பில்லர். இந்த நம்பிக்கை இருந்தாதான் எல்லாமே வரும். ஏன்னா ஆதா ஸ்ரதா சாது சங்கா பஜன கிரியா அநாத நிவர்த்தி ஆசக்தி நிஷ்டா ருச்சி பாவா பிரேமா, இந்த 9 ஸ்டேஜ் பக்தி இருக்கு. ஆதா ஸ்ரதா, இந்த நம்பிக்கை இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்கா ஆகணும். ஸ்ட்ராங்கா ஆகணும்தான் சாது சங்கா. சாது சங்கா தான் நம்ம நிறைய கத்துக்குவோம். தென் பஜன கிரியா, பஜன கிரியானா பிராக்டிஸ் பண்றது.
பக்தியை பற்றி சொன்னது. ஏன் 4 அனார்த்த நிவர்த்தி. அனார்த்தம் மனசுக்குள்ள இருக்க அழுக்குகள்லாம் வெளியாகணும். இப்ப நம்ம கேஸ் எங்க இருக்குன்னா, ஆதா ஸ்ரதா நம்பிக்கையே தடுமாறுது. காரணம் என்ன? ஏன் நம்ம வந்து இவ்வளவு கிளாஸஸ் கேட்டு இவ்வளவு ஆன்சர்ஸ் கிடைச்சோம், ஏன் ஒரு ப்ரோக்ரஸ் இல்ல, ஏன் வளர்ச்சி இல்ல நம்மளோட பக்தியில? காரணம் என்னன்னா அனார்த்தம். புரியுதா? காரணம் என்னதுன்னா சோ மச் அனார்த்தம். அதிகமான மனதில் அனார்த்தங்கள் இருக்கும் பொழுது நம்ம மனதுல ஊட்ட முடியா கிளாஸ் கேட்டாலும் சரி, நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்ச கிளாஸ் கேட்டாலும் சரி, 4 புரோபாதர் 4 மூலையில் உட்கார்ந்து காட்டு கத்துக்கினாலும் சரி, அனார்த்தம் வெளியாகாத வரைக்கும் பகவான் மீதும் பகவான் பக்தி மீதும் பகவான் நாமத்தின் மீதும் ஒருபொழுதும் டேஸ்ட் கிடைக்காது, ருச்சி கிடைக்காது. புரியுதா? இதுதான் மெயின் ரீசன். அனார்த்தத்தை ரிமூவ் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனதில் உள்ள அழுக்குகளை வெளியாக்கணும். சரி பிரபு, மனதிற்குள்ள அழுக்குகளை வெளியாக்கணும்னா நம்ம சாண்டிங் பண்ணா வெளியாயிருமா? எஸ், ஆஃப்கோர்ஸ் சாண்டிங் பண்ணா அனார்த்தம் வெளியாயிரும். ஆனா எதுக்காக இந்த அனார்த்தங்களை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க? இப்ப சாண்டிங் பண்ணா அனார்த்தங்கள் மனசு சுத்தமாயிரும். கரெக்டா இல்லையா? ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமவே கேளோ கலோ நாசேவ நாசே நாசி கதிரண்யதா கலோ காலே கலி காலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரே. கலி வந்து கிருஷ்ண நாமரூபம் இருக்காரு. அப்ப நாம ஜஸ்ட் சாண்டிங் பண்ணா எல்லாம் மனசு சுத்தமாயிருவேன். ஏன் இவ்வளவு சோமாச்சு அனார்த்தத்துக்கு? ஏன் இந்த அனார்த்தம் அந்த அனார்த்தம் ஏன் இவ்வளவு டீட்டெயிலிங்? ஏன் காரணம் என்ன? ஆக்சுவலி நான் ஒண்ணு கிளாஸுக்குள்ள ஊர்ல சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி டீப் உள்ளுக்குள்ள இறங்கும் போது அந்த ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்ப வந்து பேஸ்மெண்ட் போட்டு இருக்கேன். கம் டு பாயிண்ட். சாண்டிங் பண்ணா அனார்த்தம் வெளியாயிரும். இதான் சிம்பிள் ப்ராசஸ். ஆனா அனார்த்தங்களை பத்தி ஏன் இவ்வளவு டீட்டெயிலா வந்து நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்? ஏன் ஆச்சரியர்கள் இவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க? ஒரு அனார்த்தத்துக்குள்ள அது பிரான்ச்சா பிரியும், அந்த அனார்த்தத்துக்கு இது பிரியும், அந்த அனார்த்தம் என்ன, ஏன் இவ்வளவு டீட்டெயில்? காரணம் என்ன? முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அனார்த்தங்கள் இத்தனை போயிடுனா அவன் பிறகு வந்து சொன்னாரு, ஏன் இவ்வளவு டீட்டெயிலிங், ஏன் இவ்வளவு வரிசை ஒண்ணு ஒண்ணா அங்கங்க இப்ப உதாரணத்துக்கு வச்சு பாத்தீங்களேன், திடீர்னு வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இது இருக்குல்ல, கேன் இருக்குல்ல, கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்பு போனீங்கன்னா அங்க வந்து அந்த இலையில வந்து அந்த இது இருக்கும், ஒரு சொன்ன மாதிரி இருக்கும். அது அப்படியே பட்டுச்சுன்னா அது அப்படியே கையில எல்லாம் ஒட்டிக்கும். அப்ப நீங்க எடுக்கணும், அதெல்லாம் அவ்வளோ இது உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஏன் இவ்வளவு டீட்டெயிலிங்கா வந்து ஆட்சியர் கொடுத்துருக்காங்க? சாண்ட் ஹரிகிருஷ்ணா எல்லாம் வெளியேறுமே. ஏன் இவ்வளவு டீட்டெயிலிங் எதுக்காக? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மதுஜி. இந்த அனார்த்தங்கள் நம்ம கிட்ட இருந்து விலகினாதான் நம்ம பகவானை அடைய முடியும். ஓகே மதுஜி, அது உண்மைதான். ஏன் இவ்வளவு டீட்டெயிலா கொடுக்குறாங்க? இப்ப பாருங்க, இப்ப 4 சொன்னீங்க, மொத்தம் வந்து 4க்கு அது ஒரு இருக்கு, அப்புறம் இன்னொரு 4 இருக்கு, அதுக்குள்ள பிரான்ச்சா பிரியுது. ஏன் இவ்வளவு டீட்டெயிலிங் கேட்கிறேன்? ஏன் ஒரு ப்ராசஸ், பக்தி ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா காட்டுறாங்க? வரும்போது சாண்டிங் பண்ணா ஓகே, ஆனா உள்ள வந்துட்டு ஏன் இவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு? இப்ப ஏன் இப்ப அனார்த்தங்களை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா ஆட்சியர் கொடுத்துருக்காங்க? என்ன காரணம்? அது தெரியணும். அப்பதான் கிளாஸுக்குள்ள என்டர் பண்ண முடியும். சும்மா ஒண்ணுமே வளர்க்கறதுக்கு பிரபு. நம்பிக்கையை வளர்க்கறதுக்கா? சரி, ஓகே. வேற வேற எதுக்காக இவ்வளவு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க? பக்தர்களே, அருமையான பக்தர்களே, சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆள் ட்ரை பண்றீங்களா? எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலிங்கா கொடுத்துருக்காங்க ஆச்சரியர்கள்? To give awareness, Prabhu. அவேர்னஸா? ஓகே மதியா, எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா ஒண்ணு பேசுறாங்கன்னா, காரணம் என்னன்னா, நம்ம அனார்த்தம் என்ற பேர்ல அது அப்படியே பொதுவா இருக்கு. சும்மா அப்படியே வந்து அது பொதுவா அனார்த்த மனசுக்குள்ள சொல்லிருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு அனார்த்தங்களும் பிரிக்க 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 இதுல நம்ம மனசுல நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், என்னென்ன அட்டுழியம் பண்றோம், எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம எவ்வளவு வகையான எப்படிப்பட்ட ஆள் நம்மளை பார்த்து தெரியும்.
அப்ப என்னென்ன அழுக்குகள்லாம் நமக்குள்ள இருக்கு அதை காட்டுறதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலிங்கா வந்து பேசுறாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப அனார்த்தங்கள் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அனார்த்தம் மனசுக்குள்ள அழுக்கு இருக்கு. என்ன அழுக்கு இருக்கு? எதனால அழுக்கு இருக்கு? இந்த அழுக்குல எனக்குள்ள இருக்குதா? ஆமா இருக்குதே. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளோட சாண்டிங், நம்மளோட பக்தி, நம்மளோட ப்ராசஸ் எல்லாம் வந்து சீரியஸா ஆகும். நம்மள சீரியஸா ஆக்குறதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க. அட் சேம் டைம் நமக்குள்ள என்னென்ன அழுக்குகள்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அனார்த்தத்தை நம்ம வந்து எப்ப முழுசா நம்ம வெளியாக்குறோமோ தென் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்தா நம்ம கிடைக்கும். அனார்த்தா அண்ட் பரமார்த்தம் ரெண்டு இருக்கு. அனார்த்தங்கள் அழுக்கு, அந்த அழுக்குகள் வெளியானதான் பரமார்த்தம் கிடைக்கும். வாட் இஸ் த பரமார்த்தா? பரமார்த்தா என்ன அர்த்தம்? பரமார்த்தனா என்ன அர்த்தம்? பரமார்த்தனா கிருஷ்ண பிரேம். கிருஷ்ண பிரேம் தான் பரம அர்த்தா. அர்த்தனா சொத்து, பரமார்த்தனா சுப்ரீம் சொத்து, உயர்தரமான சொத்து வந்து என்னது? கிருஷ்ண பிரேம். ஓகேவா? அனார்த்தனா அழுக்குன்னு அர்த்தம். ஓகேவா? வாட் இஸ் த அனார்த்தா? அனார்த்தம் என்றால் என்ன? ஓகேவா? அனார்த்தம் என்னதுன்னா முக்தி புக்தி காமனா. சொந்த வந்து என்னது? முக்தி, MUKTI முக்தி அண்ட் முக்தி BUKTI முக்தி காமனா. முக்தினா வந்து என்னது? நான் வந்து முக்தி அடையணும், முக்தி அடையணும், முக்தி 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 என்ற வார்த்தை. முக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் கிட்ட முக்தி அடையறத கேட்கலாமா கேட்க கூடாதா? பகவானே நான் முக்தி அடையணும் கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்க கூடாது பிரபு. ஓகே, ஒரு ஓட்டு வச்சுக்கலாம். யாரு கேட்கணும்னு சொல்றீங்க? கௌரி மாதுரி மாதிரி நீங்க புதுசா வந்திருக்கீங்க. ஏன்னா மத்த பேர் எல்லாம் கொஞ்சம் ரெகுலரா வராங்க. நீங்க உங்களை கருத்து சொல்லுங்க மாதாஜி. கௌரி மாதுரி தேவிதாசி மாதாஜி. பிரபு பார்க்க போனா கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு கேட்டா நான் கேட்கணும்னு சொல்லுவேன் பிரபு. ஏன்னா அவ்வளவு அந்த ஜட இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறதோட பகவானை அவங்ககிட்டயே வந்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யலாம் பிரபு. பகவான்கிட்ட பார்த்து செய்யலாம். முக்தி வேணும்னு கேட்கலாமா கேட்க கூடாதா? முக்தி வேணும்னு ஆக்சுவலி கேட்க கூடாது, ஆனா கேட்கலாம் பிரபு. தானே வந்து சொல்லுங்க. நம்ம பக்தி கேட்கலாம் பிரபு. பக்தி கேட்கலாம். பக்தி தான் கேட்கலாம், முக்தி கேட்கக்கூடாது. முக்தி கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஓகேவா? மகாபிரபு சொல்றாரு, நா தனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவிதாவா ஜெகதீச காமியே மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரி பகவதாட் பக்தி ஹைதுகி துவை. எனக்கு நான் தனம், எனக்கு சொத்து வேணா, நான் ஜனம், எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணா, நான் சுந்தரி, எனக்கு அழகான பெண்கள் வேணா, கவிதா மம ஜென்மணி ஜென்மனீஸ்வரி, எத்தனை பிறவி, மம ஜென்மணி ஜென்மனி எத்தனை பேர் சொன்னா பகவதாட் பக்தி. பகவதாட் பக்தி, அங்க பகவதாட் முக்தி கேட்கல. அண்டர்ஸ்டாண்ட்? நம் பகவான் கிட்ட, பகவானே உன் கருணையை கொடு, நான் உனக்கு பக்தி செய்யணும், அதுதான் கேட்கணுமே தவிர நம்ம எனக்கு முக்தியை கொடு, நான் உன் இடத்துக்கு வந்துடணும், அது நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நம்மளுக்கு பக்தி இருந்துச்சுன்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்மளை தூக்கி பாதாள நரகத்துல போட்டாலும் நம்ம பக்தி பண்ணுவோம். பக்தி தான் உயர்ந்தது. அதெல்லாம் என்ன சொல்றாரு? மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரி பகவதாட், என்னை எத்தனை பிரிவு எங்க தூக்கி போட்டாலும் பகவதாட் பக்தி ஹைத்துக பக்தி. ஹைத்துக பக்தி என்னது? சிங்கிள் பாயிண்ட் பக்தி. சிங்கிள் பாயிண்ட் பக்தி என்னது? ஒரு நிமிஷம் கூட பகவான் விட்டு பகவானோட சிந்தனையில இருந்து வெளியாகாம எப்பவுமே பகவான் நினைச்சிருக்கணும். எங்க வேணா போடு. அவர் பாருங்க, ஹைத்துக பக்தி தான் கேட்கிறாரு. அவர் எனக்கு வந்து எனக்கு வைகுண்டமோ கேட்கல. நம்ம மகாபுரப மூட்டை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப அனார்த்தனா என்ன? அது ரெண்டு விஷயம் சொல்றாங்க. முக்தி புக்தி காமனா, மூணு விஷயம் இருக்கு. முக்தினா நம்ம பகவான் கிட்ட முக்தி கேட்கறது. ஓகே, சொல்லிட்டேன். ஓகேவா? அங்க முக்தி அடையணும், நான் ஜோதியில அடையணும், நான் பகவான், இந்த முக்தி எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. முக்தி நம்மளுக்கு முக்தி என்ற இதே இல்லை. முக்தி வந்து பகவான் சொல்றாங்க, முக்தி முகுந்த அஞ்சலி. முகுந்தானா பகவான். பகவானுடைய பகவான் எங்க இருக்காரோ அவர் வீட்டு, அந்த பகவான் இருக்கிற இடத்துல அங்க அஞ்சலி வச்சுங்களேன். அங்க வந்து ஒரு மினிக்கு போச்சு, அந்த இது போச்சு இருக்குன்னா அந்த இடத்துல முக்தி வந்து வாசப்பள்ளி நிப்பாலாம். முக்தி முகுத அஞ்சலி.
அஞ்சலினா என்னது? முன்னுக்கு நிப்பா, வாசப்படி முன்னுக்கு நிப்பா, முக்தி. நீங்க ஆல்ரெடி பகவான் வழிபறையா, முக்தி உங்க பின்னாடி வருவான், நீங்க முக்தி தேவை போக தேவையில்ல. இப்ப இங்க அனர்த்தம் என்னதுன்னா 3 சொல்றாங்க, முக்தி, புக்தி, காமனா. முக்தி சொல்லிட்டேன். சரி, அடுத்து புக்தினா என்னது? யார் சொல்ல முடியும்? BUKTI. புக்தினா வந்து என்னது? எஸ், என்ஜாய்மெண்ட். யார் மாதிரி நீங்க பேரும் சொல்ல மாட்டீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க நீங்க? எந்த இஸ்கான் நீங்க? உங்களுக்கு ஒரு ஹரிபுல் தான் போடணும் மாதிரி. எங்க இருந்து கூப்பிடுறீங்க மாதிரி நீங்க? எங்க சர்வீஸ் போறீங்க? சரி, முக்தி, புக்தி. புக்தினா வந்து என்னதுன்னா என்ஜாய்மெண்ட், சோ மச் என்ஜாய்மெண்ட், அதான் புக்தி. அடுத்து காமனான வந்து என்னது? யார் சொல்லுங்க, காமனான என்ன அர்த்தம்? வாட் இஸ் த காமனா? சோ Desire. சோ மச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டிசைர் இல்ல, லஸ்டி டிசைர். காம இச்சை, ஒரு ஆண் பெண் உறவோல இருக்கக்கூடிய அந்த காம இச்சை, அதான் காமனா. ஓகேவா? அப்ப முக்தி, புக்தி, காமனா, இதுதான் அனார்த்தம். டிசைர் ஃபார் என்ஜாய்மெண்ட் அண்ட் லிபரேஷன். ஓகேவா? இதுதான் அனார்த்தம் சொல்றாங்க. என்ஜாய் பண்றதும் பிறகு வந்து லிபரேஷன், முக்தி வேணும்னு கேக்குதுதான், இதுதான் அனார்த்தம். அதர் டிசைர் தட் டு கிருஷ்ண பக்தி இஸ் அனார்த்தம். அதாவது பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து கிருஷ்ண பக்திக்கு சம்பந்தம் இல்லாத என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குதோ, கிருஷ்ண பக்திக்கு நம்மளை வந்து கொண்டு வராத சில என்னென்ன ஆசைகள், என்னென்ன இதெல்லாம் இருக்கும், எண்ணங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாமே அனார்த்தம் அப்படி சொல்றாரு. மெட்டீரியல் பர்சன் திங் அனார்த்தம் இஸ் வெல்த் ஆர் மணி. அதாவது வந்து பௌதிக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அர்த்தானா வந்து என்ன, அர்த்தானா வந்து என்னன்னா நிறைய என்ன நினைப்பாங்க, அர்த்தானா என்னது? சொத்து, காசு, பணம் நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்களுக்கு உண்மையான அர்த்தா சொத்துனா வந்து என்னது? பக்தர்களுக்கு உண்மையான சொத்து வந்து என்னது? பக்தர்களுக்கு உண்மையான சொத்து பகவான் தான் பிரபு. பகவான் தான் நம்மளோட சொத்து. பகவான் முக்கியமா இருக்கு. என்னது அது? பகவான் தான். ஆனா முக்கியமா ஒன்று இருக்கு, என்னது? கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி. ஓகே, அதுக்கு மேல இன்னும் Bhagavan Namama Prabhu. கிருஷ்ண பிரேம். கிருஷ்ண பிரேம் அதுதான் நம்மளோட கோல். கிருஷ்ண பக்தியில நம்ம என்ன வேணும்? கிருஷ்ண பிரேம் வேணும், கிருஷ்ணோட அன்பு. அதுதான் அர்த்தா. பக்தர்களுக்கு அதுதான் அர்த்தம். அர்த்தம் சொத்து. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன சொல்லணும்னா பரமார்த்தா. பரமார்த்தானா வந்து என்ன? சுப்ரீம் சொத்து, உயர்தரமான சொத்து வந்து என்னது? கிருஷ்ணனுடைய பிரேம், பகவான அன்பு. அந்த அன்பு நம்மளுடைய சேவையில இல்லாதனாலதான் நம்மளுக்கு சேவை செய்யறதுல ஒரு சலிப்பு ஏற்படுது. அந்த அன்பு, அந்த 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 பிரேமம் நாமத்து இல்லாதனாலதான் நாம ஜெபம் பண்ணும் போது அதுல அலட்சியம் ஏற்படுது. அந்த அன்பு, அந்த பிரேமம் குரு மேல இல்லாதனாலதான் நம்ம குருவோட வார்த்தையை அலட்சியப்படுத்தணும். இனி சிஷ்யம் வாங்கும் போது ஓகே அறிவோல் மகாராஜ் நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் மகாராஜ்னு. ஆனா மகாராஜ் குரு வந்து இப்படி போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய வேலைகளை ஆரம்பிச்சிருது. ஓகேவா? அதனால பிரேமம், கிருஷ்ண பிரேமம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா கிருஷ்ணர் சம்பந்தமா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அன்பு, முழுமையான அன்பு ஏற்படுறோம். அன்பு வந்துருச்சுன்னா, அந்த அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம எல்லா வகையான விஷயத்தையும் நம்மளுக்கு எதுலையுமே சலிப்பு தட்டாது. இப்ப பாருங்க, தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாத்துங்க, அவர் 30 லட்சம் 3 லட்சம் நாம ஜெபம் செய்யறாரு. எப்படி ஒரு மனசன் டயர்ட் ஆக முடியல, சாப்பிடல, தூங்கல, ஃபுல்லா நாமத்தை வந்து பண்ண முடியும்? என்ன காரணம்? முழுக்க கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள பூந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆக்கிய இருதயத்தை. அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்போதும் நாம ஜெபம் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது குலாப் ஜாமுன் தூக்கி வாய்க்குள்ள போட்டு எப்படி டேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி இருந்தா எப்படி அவர் வந்து அந்த நாமத்தை விட முடியும்? அவரை ஒரு நாமத்தை விடவே முடியாது. அதனாலதான் கிருஷ்ண பிரேம உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பிறவி பலனை நம்ம அடைஞ்சிடும். அதுதான் பரமார்த்தா. ஓகேவா? பரமார்த்தா வந்து என்னது? பிரேம சேவா. அன்பு கலந்த சேவை செய்யணும். அதான் பிரேம சேவா. நம்மளுக்கு சேவை 2 வகையான சேவை இருக்கு. ஒன்னு டியூட்டி சேவா, ஒன்னு பிரேம சேவா. ஐயோ ஸ்கெடியூல் போட்டு தொலைச்சிட்டாங்க, என் பேர் போட்டாங்க, செஞ்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை போல. எப்ப பார்த்த நானே தான் செய்யறேன், ஏன் வேற யாரும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வரும். ஓகேவா?
நம்ம எது செய்தாலும் பிரேம சேவா செய்யணும். ஓகேவா? லவ்விங் சர்வீஸ். எப்ப இந்த இந்த லவ்விங் சர்வீஸ் செய்யணுமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உண்மையான ஜீவாத்மாவுடைய சொரூபம் அதுதான். ஜீவாத்மா உண்மையான சொரூபம் வந்து இந்த கிருஷ்ண பிரேம செய்யும் போதுதான் உண்மையான சொரூபம் வெளிப்படும். இப்ப சொல்றோம்ல, ஜீவேர சொரூபாய் நித்தியே கிருஷ்ணதாஸ் சொல்றோம்ல, அது சும்மா வார்த்தையா மட்டும் தான் இருக்கு. நம்மளுக்கு சும்மா ஒரு எழுத்து மட்டும் தான் இருக்கு. அது ரியலா ஒன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணல. அப்ப ஜீவேர சொரூபம் உண்மையான சொரூபம் உண்மையான நம்ம ஐடென்டிட்டி வந்து நித்தியமான கிருஷ்ணதாசன் எப்போ நடக்கும்னா பகவானோட பிரேமம் எப்போ உள்ளுக்குள்ள வருதோ அதை உண்மையிலேயே அது நடக்க ஆரம்பிக்கும். அப்ப ஜீவாத்மா வேலை வந்து என்னது? அது வந்து பகவானுக்கு சேவை செய்யறது. சம்டைம்ஸ் சாதகா டூயிங் சாதனா பட் இஃப் ஃபர்கெட் டு சேவா இஸ் அனார்த்தா. நம்ம சாதகானா வந்து என்னது? பக்தர்கள். ஓகேவா? அது மைக் தந்துருக்கீங்க, சொல்ல போறீங்களா கிருஷ்ண பிரியமதி? அதாவது வந்து என்னன்னா அதாவது சாதகா நம்ம பக்தர்கள் நம்ம எப்ப வந்து சேவையில இருந்து எஸ்கேப் ஆகுறது, சேவையை செய்யாம மத்தவங்கிட்ட தள்ளுறது, எங்கடா வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ல சேவை கொடுத்துருவாங்க சொல்லி ஸ்டார்டிங்ல வருது இல்ல, கடைசியா போகும்போது லேட்டாவும் போறது இல்ல, நடுவுல வந்துட்டு ஃபெஸ்டிவல்ல கலந்துட்டு அழகா பிரசாத பேக்கிங் பண்ணிட்டு கிளம்புறேன். இந்த சேவையை எஸ்கேப் பண்றோம்ல, இது மிகப்பெரிய ஒரு அனார்த்தம் சாதகர்களுக்கு, பக்தர்களுக்கு, பக்தி பாதி பண்றவங்களுக்கு. அப்ப நம்ம வந்து என்ன ஆயிரும்? நம்ம ஃபெஸ்டிவல் டிவோட்டி ஆயிரும். ஸ்டார்டிங் சமைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றது, கட்டிங் வருது இல்ல, கிடைச்ச பாத்திரங்களும் வருது இல்ல. பாத்திரம் அவங்க தாங்க கழுவணும். நம்ம எப்படி கழுவு? நாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, நான் வந்து பெரிய ஹை கிளாஸ் பிறகு. இதெல்லாம் அனார்த்தம், இதெல்லாம் அனார்த்தம். ஓகேவா? forget கிருஷ்ணா forget சேவா இஸ் அனார்த்தா. எப்ப நம்ம கிருஷ்ணரை மறக்கிறோம் என் சேவையை மறக்கிறோமே ஆனால் அது அனார்த்தம். how அனார்த்தம் will go? எப்படி அனார்த்தங்கள் வெளியாகும்? until associate to liberate soul அனார்த்தா will never go away. எப்போ தூய்மையான பக்தர்கிட்ட அசோசியேட் பண்றோமோ அப்போதான் அனார்த்தங்கள் போகும். தூய்மையான பக்தர்கள்கிட்ட அசோசியேட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அனார்த்தங்கள் போகாது. இப்ப நமக்குள்ளே மனசு பல அழுக்குகள் இருக்கு வச்சுங்களேன். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம் எப்படி? நம்ம தூய்மையான பக்தர்களோட வார்த்தை எடுத்து டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்களா? இது டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்கும் போது நம்மளோட அனார்த்தங்கள் எல்லாம் வெளியாகும். அனார்த்தம் never allow our to proceed bhakti path. Yes, அனார்த்தங்கள் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்? நம்மளைய பக்தி சேவைய பக்தி பாதிக்குள்ள ஒழுங்கா வர விடாது. ஏன் எப்போ பார்த்தாலும் கிளாஸ் போயிருக்க, ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இறேன் இப்படின்னு மனசு சொல்லும். எப்ப பார்த்தாலும் ஜோதான் பண்ணிருக்க, கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் நிம்மதியா இறேன். அது என்ன ஆயிக்கும்? மனசு என்ன ஆயிக்கிறோம்னா, நம்ம ஜபம் பண்றது என்னமோ ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் தூக்குற மாதிரி வேலையாகவும், அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம், நாம ஜபம் பண்ணாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு மனசு சொல்ல வச்சிடும் நம்மளைய. இது அனார்த்தம். நாம ஜபம் தொடர்ந்து பண்ணிடணும். கீர்த்தனையா சதா ஹரி, நாம ஹரி போதா நிஜ சர்வ சக்தி தத்ராபித நியமின ஸ்மரணை நாக்கல எதா திருசி தவக்கிரு பகவாவே தூர் தெய்வம் இசையான அனுரக. அதாவது நாமத்துல எல்லா வகையும் சர்வ சக்தியும் இருக்குன்னு சைத்தன்ய மகாபுருஷ சகத்துல 2வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி பல நம்மளுக்கு மைண்ட் வந்து பல இடத்துல இப்ப போகும். அப்ப இந்த மாதிரி வந்து மனசுல பல வகையான நம்மள குழப்பங்களை ஏற்படுத்துறது என்ன காரணம்னா அதுக்கு அனார்த்தம். இப்ப விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பாத்தீங்களா, 9 நாள் ஆச்சு. நான் என்னென்ன மட்டும் பேசிட்டு அதை முடிச்சுட்டு நான் முடிச்சிடறேன், பிறகு என்ன கேட்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன அனந்தத்துக்குள்ள போக மாட்டோம். ஜஸ்ட் என்னென்ன அனந்தத்துக்கு பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன், பிறகு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் மாதுரிய கடம்பினி என்ற புஸ்தகத்துல அனார்த்தங்கள் 4 வகைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதுல நம்பர் 1 துஷ்குருதி ஜாத்த அனார்த்தா. யார தெரியலையோ திருப்பி நான் சொல்றேன். ஓகேவா? துஷ்குருதி ஜாத்த அனார்த்தா. நம்பர் 2 சுக்குருதி ஜாத்த அனார்த்தா. நம்பர் 3 அபராத ஜாத்த அனார்த்தா. நம்பர் 4 பக்தி ஜாத்த அனார்த்தா. யாரு கிடைக்கல?
கிடைச்சிச்சா? திருப்பி சொல்லுங்க பிரபு. பிரபு Number திருப்பி one. சொல்லுங்க. நம்பர் 1 வந்து மாதாஜி துஷ்குருதி, DUSKURTI, துஷ்குருதி. துஷ்குருதி ஜாத அனர்த்த. நம்பர் 2 சுக்குர்த்தி, SUKURTI, சுக்குர்த்தி ஜாத அனர்த்த. நம்பர் 3 மூன்றாவது அபராத ஜாத அனர்த்த. நம்பர் 4 பக்தி ஜாத்த அனர்த்த. யாரு கை கிடைக்கலையோ தயங்காம சொல்லுங்க, நான் திருப்பி நான் சொல்றேன். நீ 100 வாட்டி கேட்டாலும் சொல்றதுக்கு நான் உட்காந்து, அதுதான் நம்ம வந்து பேசுனதுல உட்காந்துருக்கோம். நம்ம Hare Krishna Prabhu. Bhakti what Prabhu? பக்தி last ஜாத்தானது எல்லாமே பின்னாடி ஜாத்த அனர்த்தா ஜாத்தானது வரும். முன்னுக்கு What's the meaning of வந்து Jata Prabhu? அது பிறகு பேசுவோம் மதஜி, பிறகு Oh, பேசுவோம். okay. இது எழுதிருச்சுங்க. வந்து துஷ்குருதி ஜாத்தனர்த்தா, ரெண்டாவது சுக்குருதி ஜாத்தனர்த்தா, மூணாவது அபராத ஜாத்தனர்த்தா, நாலாவது பக்தி ஜாத்தனர்த்தா. கௌரி மதம் கிடைச்சா? பிரபு இதுங்க பிரபு, இந்த ரெக்கார்டிங் திருப்பி நம்ம குரூப்ல போடுவீங்களா பிரபு? கண்டிப்பா 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 எல்லாமே இருக்கும் மதஜி. ஓகேங்க பிரபு, அது கேட்கறதுக்கு. யாராவது எழுதுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கலாம் சொல்லுங்க. ஓகேவா? அப்ப இந்த 4 வகையான அனார்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி மாதுரிய கடம்பினி எழுதி வச்சுங்க. எந்த புத்தகம்? மாதுரிய கடம்பினி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஓகே, இத பத்தி நம்ம வந்து அடுத்த வார கிளாஸ்ல இது என்னன்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க பாருங்க, நான் சும்மா சொல்ல இது பாருங்க எல்லாம் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அப்புறம் இருக்கு, அப்புறம் இருக்கு, இவ்வளவு இருக்கு. ஓகேவா? இது 2 எபிசோடா போலாம், 4 எபிசோடா போலாம், 5 எபிசோடா கூட போலாம். ஓகேவா? இந்த 4 அனர்த்தங்களும் மாதுரி கடமையில விஸ்வநாத் சொல்லிக்கிறாரு. ஓகேவா? தொடர்ந்து அதை பத்தி நம்ம வந்து அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय, जय श्री गौरांग महाप्रभु की जय, जय श्रील प्रभुपाद महाराज की जय. निताई गौर प्रेमानंदे. हरि हरि बोल.